அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாம எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் நீங்க சமீபத்தில் அதுவும் நிறைய படங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறைய இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்ல, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும் போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையா தான் அமையுது. ஏன்னா படத்தை பத்தி நீங்க இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்துல நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிக்கணும். என்னன்னா டெபியூ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசுல, ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளவு தைரியமா இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது, முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்துல ஒரு ஆபத் பாந்தவனா வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்ப எங்களுக்கு பெரிய கான்பிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்ப லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் இருக்கு. பட் ஈஸ்வரனையும் சரி இந்த படத்துலயும் சரி எனக்கு சிறப்பா இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பத்தி ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல ஆதலால் காதல் செய்வீர்ல அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸ்ல கம்ப்ளீட்டா மிரட்டிருப்பாரு. அந்த வயசுல இது ஒரு 15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வீர் அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி, அது இன்னைக்கு இந்த படத்துல இதுவும் ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும். காதலை அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய ஒரு உறவுகளா இருக்கட்டும், இல்ல ஆதலால் காதல் செய்தியில இருந்த ஒரு காதலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்துடைய மொத்தமாவே இந்த 2K நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸ்ன்னு சொல்லலாம். என் வயசுக்கு அவங்கலாம் கிட்ஸ் தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்கு. ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல படத்தை ரொம்ப அழகா அவரும் மீரா காஸ்டியூம், அப்புறம் ஸ்டைலிஸ்ட் பிளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா இது நினைச்சிருங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமே பயணிச்சோம் அப்படின்னு நான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பத்தி இல்ல கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியா இருக்கட்டும், இல்லைன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதுல இருக்கிற லிரிக்ஸும் செம்மையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸா இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கறது நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிளா நம்ம அழகா ஒரு நாளா ஒரு பாத்ரூம் சிங்கர் நான் கூட ஹம் பண்ணிட்டு போற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு 4 பாடல்களுமே பிரமாதமா வந்திருக்கு. அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி. கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்ல. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14 இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படம். 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது
பிப்ரவரி 14க்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை திரையில பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்சஸா இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.